பிரபாகரன் தான் எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான நான் கைது பண்ணி அடிப்பேன், எங்க அப்பா ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன நோயாளி தான் இந்த பிரவீன் ராஜேஷ். பிரவீன் ராஜேஷுக்கு உண்மையாகவே அறிவு இருந்தா, உண்மையாகவே சிந்திக்கிற திறன் இருந்தா, ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் கூட சாகலையே. ஏன் வாயில் காவலராக இருக்கிற அண்ணன் அமல்ராஜ் வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தவுடன் நீங்கள் எதையும் அவரிடம் கேட்கவில்லை. திறந்த உடனேயே அவர் நெஞ்சில் கை வச்சு தள்ளுறீங்க. உடன் வருகிற 2 பேரு அவர் காவலர்களா ரவுடிகளா பொறுக்கிகளான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் யூனிஃபார்ம் போடல. அப்ப அவர்கள் போய் அவரை மடக்கி அடிக்கிறாங்க. அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்துக்கிட்டு வர்றீங்க வெளியில. அவர் செய்த குற்றம் என்ன? இதை தாண்டி நான் வலசரவாக்கம் காவல்துறையினரை பார்த்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். சன் டிவிக்கு, தந்தி டிவிக்கு, புதிய தலைமுறைக்கு, பாலிமருக்கு, நியூஸ் 18க்குலாம் போன் பண்ணி இது மாதிரி சீமான் வீட்டுக்கு பாலியல் விசாரணைக்கு நாங்கள் சம்மன் ஒட்ட போறோம், நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அழைத்தது யார்? ஒரு பெண், அதுவும் வந்து நைட்டி போட்டுட்டு ரோட்டுக்கு வராத ஒரு பெண். அந்த நைட்டியோட ரோட்ல ஓடி வந்து காவல்துறை அதிகாரியை பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறாங்களே, நின்னு பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போனீங்களா? நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு வந்து அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே ராடுல துணியை சுத்தி இந்த பாரு இப்ப என்ன பண்றேன்னு பாரு, உன்ன என்ன பண்றேன்னு பாருன்னா, ஒரு எல்லை பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு வீரனை இரும்பு கம்பியில வந்து நீங்க துணியை சுத்தி அவரை காலையும் முதுகுலையும் அட்டிச்சு அவரை துன்புறுத்தி இருக்கீங்க. அவருடைய மனைவி வந்து கதறிட்டு நிக்கிறாங்க. அவர் 2 பிள்ளைகள் வந்து கதறிட்டு நிக்குது. 3 மணி நேரம் நின்னோம் அந்த இடத்துல, கெஞ்சுன்னு கெஞ்சணும். அந்த அம்மா அழுது நிக்கிறாங்க. ஒரு தடவை நான் அவரை போய் பார்த்துறேன் அப்படின்னு. ஏன் பார்க்க அனுமதிக்கல? நீ இந்த அட்டூழியத்தை செய்து சீமானந்தன் வீட்டுக்குள் பூந்த அடித்து எங்கள் காவலரை இழுத்து சென்ற ஒரு 1/2 மணி நேரத்தில் 500 பேர் தரணும் அந்த வீட்டுல. வணக்கம். வணக்கம் தம்பி. தொடர்ச்சியா சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் ஏதோ ஒரு காவல்துறையினரை வந்து ஏவி விட்டுதான் இருக்காங்க. இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த இந்த பிரச்சனையில வந்து என்னன்னா, பிரவீன் ராஜேஷ் அவர்களை வந்து ஏவி விட்டுருக்கதா பார்க்கப்படுது. எப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்குல குண்டு வெடிப்புல பிரவீன் ராஜேஷ் அவர்களுடைய அப்பா இருந்ததாகவும், அதுக்கு வந்து அந்த கோபத்தை வந்து சீமான் அவர்கள் மேல காட்டுறதாகவும் தகவல் பேசுறாங்க. இதை பற்றி எப்படி நான் பார்க்கிறேன்? இல்ல, அது வந்து ஒரு உண்மையான தகவல் தான். ராஜீவ்காந்தி அவர்களினுடைய படுகொலையில் பல காவல்துறையை சேர்ந்தவர்கள் மரணித்து போனார்கள். அதுல ஒரு ஆளு இந்த பிரவீன் ராஜேஷினுடைய அப்பா. அதனால கருணையின் அடிப்படையில பிரவீன் ராஜேஷ் அவர்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது. அதாவது தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படலை. அவருடைய தந்தையார் இறந்து போய்விட்டார். ஆகவே கருணையின் அடிப்படையில் இவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பிரவீன் ராஜேஷுக்கு அதனால் ஏன் சீமானவர்கள் மீது வன்மம்? எதற்காக அவர் மீது இவருக்கு கோபம் வரணும்? தன்னோடு பணிபுரிகிறவர்களிடம் அவர் பிரவீன் ராஜேஷ் அடிக்கடி சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்காவது சீமானை கைது செய்து கொண்டு வந்து அடிக்க வேண்டும். அதை நான் செய்யறதுனால என் வேலையே போகுதுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி பிரபாகரன். அந்த பிரபாகரன் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால பிரபாகரனுடைய தம்பி, நான் பிரபாகரன் தான் எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான நான் கைது பண்ணி அடிப்பேன், எங்க அப்பா ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன நோயாளி தான் இந்த பிரவீன் ராஜேஷ். பிரவீன் ராஜேஷுக்கு உண்மையாகவே அறிவு இருந்தா, உண்மையாகவே சிந்திக்கிற திறன் இருந்தா, ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் கூட சாகலையே. ஏன்? அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள் இருந்தாங்க, மரகதம் சந்திரசேகர் அவர்கள் இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இருந்தாங்க, அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவி என்கிற அடிப்படையில் அந்த இடத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? சரி, அவர் போகல, பொறுப்புமிக்க
அந்த கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது ராஜீவ்காந்தி அவர்களோடு சென்றிருக்கணுமா இல்லையா? அவங்களும் போகல. யார் அந்த 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 ஸ்ரீபெரும்புத்தூர்ல யாரும் இல்லாத அத்துவான காட்டுல இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தணும்னு தேர்வு செஞ்சது யாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி எப்படி இது நடந்துச்சு, ஏன் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருந்து யாருமே சாகல, அப்ப இதெல்லாம் திட்டமிடப்பட்டதா, முன்கூட்டியே இவர்களுக்கெல்லாம் தெரியுமா, அதனால்தான் அந்த குண்டுவெடிப்பு நடந்த போது இவர்களெல்லாம் அருகில் யாருமே இல்லையா என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பி தன்னுடைய தந்தையின் மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அவர்கள் மீது உங்களுக்கு வன்மம் வரணும். எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்றாங்க, சந்திர சுவாமிகளுக்கு இதுல பங்கு இருக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த திட்டத்தில் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ராஜேஷ், பிரவீன் ராஜேஷ், உனக்கு சுப்பிரமணிய சுவாமி மேல ஏன் கோபம் அல்ல, சந்திர சுவாமிகள் மேல ஏன் கோபம் அல்ல, இந்த வழக்கில் சோனியா காந்திக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கும் இந்தியர்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறதே, அவங்க மேல ஏன் உனக்கு கோபம் அல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அன்றைக்கு இருந்தவர்கள் யாரும் சாகவில்லையே, அவர்கள் மீது ஏன் உனக்கு கோபம் அல்ல? சம்பந்தம் இல்லாம விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்பதற்கு இதுவரைக்கும் சாட்சியங்கள் கிடையாது. இந்திய அரசு சொல்லுது. விடுதலை புலிகளோட வழக்கம் என்ன தெரியுமா? செய்தால் நாங்கள் தான் செய்தோம் என்று பொறுப்பேற்பார்கள். எங்கள் தலைவரிடம் அதை பற்றி கேட்கிற போது மேதகு வே பிரபாகரன் அவர்கள், தமிழ் இனத்தின் ஒற்றை தலைவன், என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அது ஒரு துன்பவியல் சம்பவம் அப்படின்னு அதை கடந்து போனார். உண்மையாகவே விடுதலை புலிகள் அதை செய்திருந்தால் ஆம் நாங்கள் அதற்கு பொறுப்பேற்கிறோம் என்று அதை ஏன் செய்தோம் என்பதற்கான விளக்கங்களை தலைவர் கொடுத்திருப்பார். குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது வந்திருக்கும். இதுதான் விடுதலை புலிகளுடைய மரபு. இதுவரைக்கும் விடுதலை புலிகளுடைய வரலாற்றில் இதுதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிற போது விடுதலை புலிகளினுடைய தலைவர், தமிழ் இனத்தின் ஒப்பற்ற மாவீரன், எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய முகமாகவும் அடையாளமாகவும் இருக்கிற மேதகுவே பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்று தமிழகத்திலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோபம்? அந்த வன்மமும் அந்த கோபமும் உங்களுக்குள்ள அது அப்படியே கனண்டு கொண்டே இருப்பதால் தான் சட்ட விரோதமாக ஒரு காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவி. தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்குது. காவலர்கள் எங்கள் நண்பனாக இருந்திருந்தால் உங்களை மாதிரி ஒரு மனநோயாளியை காவல்துறையில் தமிழ்நாடு காவல்துறை வைச்சிருக்குமா? வாகனத்திலிருந்து வந்து ஜீப்ல வந்து இறங்குறீங்க, இறங்கி நேர போய் கதவை நீங்களே திறந்து தள்ளுறீங்க, தள்ள முடியல கதவை தட்டுறீங்க. வாயில் காவலராக இருக்கிற அண்ணன் அமல்ராஜ் வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தவுடன் நீங்கள் எதையும் அவரிடம் கேட்கவில்லை. திறந்த உடனேயே அவர் நெஞ்சில் கை வச்சு தள்ளுறீங்க. உடன் வருகிற 2 பேரு அவர் காவலர்களா, ரவுடிகளா, பொறுக்கிகளான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் யூனிஃபார்ம் போடல. அப்ப அவர்கள் போய் அவரை மடக்கி அடிக்கிறாங்க. அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்துக்கிட்டு வர்றீங்க வெளியில. அவர் செய்த குற்றம் என்ன? அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? அவர் இந்த காரு கிட்ட போகும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறாரு. எவனா இருந்தா என்னடா அப்படிங்கிறீங்க? இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களின் நிம்மதிக்காக எல்லையில, பாகிஸ்தான் பார்டர்ல, சைனா பார்டர்ல, மியான்மர் பார்டர்ல 25 ஆண்டு காலம் தன் உயிரை பணையம் வச்சு தன் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு 25 வருஷம் நாட்டுக்காக உழைச்சிட்டு வந்த ஒரு வீரனுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதுதானா? நான் கேட்கிறேன், இதுதானா? அப்ப காவல்துறையினுடைய அறம் என்ன, காவல்துறையில் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கு, சட்டம் என்ன என்று தெரியாத தற்குறியை கருணையின் அடிப்படையில வேலைக்கு வச்சதுனாலதான் ஒரு பொறிக்கு மாதிரி இந்த பிரவீன் ராஜேஷ் நடந்திருக்கிறாரு. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் 160 சிஆர்பிசி மிக தெளிவாக சொல்லுது, ஒருத்தருக்கு சம்மன் சர்வ் பண்ணணும்னா
அவருக்கு போன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஒரு சம்மன் இருக்கு என்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா நேரா எடுத்துட்டு போய் கொடுக்கணும். வீட்டிலையும் யாரும் இல்லை, அதை கொடுப்பதற்கும் ஆள் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் அவங்க வீட்டுல ஒட்டணும். இதை நீங்க செஞ்சீங்களா? நான் கேட்கிறேன். சம்மன் சர்வ் பண்ண வந்தது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் வந்திருக்காங்க. வலசரவாக்கம் காவலர்கள் வந்து சம்மனை ஒட்டிட்டு போறாங்க. அவங்க ஒட்டிட்டு போறதுனோட ஒரு சம்மனோட நோக்கம் என்ன? அவர் எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு வந்து காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற செய்தி தான் அதுல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு அங்க வந்து ஒட்டி வைக்கணும்? அதை நாங்க அப்புறப்படுத்துறது தவறா? சட்டம் சொல்லுதா? அப்படி சொல்லுதுன்னா 2 சென்ட்ரி போட வேண்டியதானே? துப்பாக்கி சென்ட்ரி, துப்பாக்கியை கொடுத்து 2 போலீஸ்காரர்களை அந்த அந்த சம்மனுக்கு பக்கத்துல நிறுத்தி வைக்க வேண்டியதானே? ஏன் நிறுத்தி வைக்கல? உங்க வேலை சம்மனை கொண்டாந்து சர்வ் பண்ணிட்டு செவத்துல ஒட்டுறீங்களா, ஒட்டிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அல்லது வீடியோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? இதை தாண்டி நான் வலசரவாக்கம் காவல்துறையினரை பார்த்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். சன் டிவிக்கு, தந்தி டிவிக்கு, புதிய தலைமுறைக்கு, பாலிமருக்கு, நியூஸ் 18க்கெல்லாம் போன் பண்ணி இது மாதிரி சீமான் வீட்டுக்கு பாலியல் விசாரணைக்கு நாங்கள் மனு வந்து இது வந்து சம்மன் ஒட்ட போறோம், நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அழைத்தது யார்? உங்களுக்கு இதான் வேலையா? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு நாளும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது, ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் கூலிப்பட மர்டர் நடக்குது. காவல்துறையினருக்கு அந்த வேலைகள் எல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஈனத்தனமான வேலையை செய்யறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாரு? மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாரா? இந்த சிட்டி காவல்துறையை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா அருண் அழைத்து இந்த காவலர்களை நீங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? காரி அவர்கள் மூஞ்சியில் துப்ப மாட்டீங்களா? நான் கேட்கிறேன். பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பாதுகாப்பு இதுதானா? சரி, அதை விடுங்க. அவருடைய மனைவி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி வந்து அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேச முயற்சிக்கிறாங்களே, நீங்க மரியாதை, ஒரு பெண், அதுவும் வந்து நைட்டி போட்டுட்டு ரோட்டுக்கு வராத ஒரு பெண், அந்த நைட்டியோட ரோட்ல ஓடி வந்து காவல்துறை அதிகாரியை பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறாங்களே, நின்னு பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போனீங்களா? நான் கேட்கிறேன், நின்னு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போனீங்களா? சரி, அதை விடுங்க. அவர்கள் செய்த குற்றமா நீங்க கருதுறது வலசரவாக்கம் காவல் நிலைய வந்து ஒட்டிட்டு போன அந்த மனுவை வந்து இவங்க கிழிச்சிட்டாங்க, அழைப்பானையை கிழித்து விட்டார்கள் என்பதுதான் அவர்கள் மீது குற்றம். இவங்களை எதுக்கு கிரவுண்ட்ல கொண்ட வச்சு ஒருத்தர இறக்கி 3 பேர் சுத்தி நின்று எதுக்குடா அடிச்சீங்க? எதுக்குடா அடிச்சீங்க? அவர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் செய்த பிழை என்ன? அடிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? நீங்கள் என்ன பொறுக்கீங்களா? சட்டம் படித்தவர்கள் தானே. சட்டம் தெரிந்தவர்களாக இருந்தால் சட்டத்தில் கைது செஞ்சுட்டு போற ஒருத்தரை அடிக்க முடியுமா? அடிக்கலாமா? இதுக்கு காவல்துறை தலைவர் டிஜிபி இதுக்கு பதில் சொல்லணும். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க பதில் சொல்லணும். ரைட், அதோட விட்டீங்களா? நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு வந்து அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே ராடுல துணியை சுத்தி இந்த பாரு, இப்ப என்ன பண்றேன்னு பாரு, உன்ன என்ன பண்றேன்னு பாருன்னா, ஒரு எல்லை பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு வீரனை இரும்பு கம்பியில வந்து நீங்க துணியை சுத்தி அவரை காலையும் முதுகுலையும் அட்டிச்சு அவரை துன்புறுத்திருக்கீங்க. அவருடைய மனைவி வந்து கதறிட்டு நிக்கிறாங்க. அவர் 2 பிள்ளைகள் வந்து கதறிட்டு நிக்குது. நான் கூட நின்னேன். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் திருமால் செல்வன் அவர்கள் நின்னாங்க கால் கடுக்க. தம்பி முத்துப்பாண்டி எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து அங்க நின்னாரு. 3 மணி நேரம் நின்னோம் அந்த இடத்துல. கெஞ்சுன்னு கெஞ்சினோம். அந்த அம்மா அழுது நிக்கிறாங்க. ஒரு தடவை நான் அவரை போய் பார்த்துறேன் அப்படின்னு. ஏன் பார்க்க அனுமதிக்கல? பெலிக்ஸ் ஜெயராஜ வந்து காவல் நிலையத்துக்குள் வைத்து அடித்து கொன்றீர்களே, அது மாதிரி கொல்லணும்னு திட்டம் போட்டீங்களா? எதுக்காக அவங்க மனைவியை நீங்க அனுமதிக்கல? எதுக்காக அவர்களுடைய குழந்தையை பார்க்க அனுமதிக்கல? இருட்டிய பிறகு 6 மணியை போலதான் நீங்க வந்து அனுமதிச்சீங்க. இப்ப இதெல்லாம் வந்து காவல்துறை செய்யற செயலா? இது வந்து அட்டூழியம் இல்லையா? இது அராஜகம் இல்லையா? இது காட்டாட்சி இல்லையா? இந்த ஆட்சி காட்டாட்சியா? இது போன்ற ஒரு செயல் நடந்திருக்க இதுக்கு திமுக பொறுப்பேற்கவில்லையே இதுவரைக்கும்? சொல்லுங்க பாப்பா. ஆகவே
நாம் தமிழர் கட்சியை வதைக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஒரு ஈனத்தனமான செயல்களை எல்லாம் காவல்துறையை வைத்து செய்வதை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திக்கணும். அரசுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நாங்க பொது வெளியில வைக்கிறோம். எல்லா ஊடகங்கள்லயும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா வருது. ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்றான் ராஜேஷ். அவர் ஆயுதத்தை எடுத்து மிரட்டினார்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போகும்போது அவருடைய துப்பாக்கி இடுப்புல இருக்கு. அவர் ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர். இந்தியா முழுவதும் அவர் துப்பாக்கியோடு பயணிப்பதற்கான லைசன்ஸ் வச்சிருக்கார். டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் அவருக்கு லைசன்ஸ் இருக்கு. he can travel all over India with weapon. அவருடைய சொந்த பாதுகாப்புக்கு அந்த வெப்பன் இந்திய அரசு கொடுத்திருக்கு. ஒரு முறையான ஆள், இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கிற ஒருத்தர், இந்த நாட்டின் இறையாண்மையை மதித்து நடக்கிற ஒரு முன்னாள் ராணுவ வீரனை அடிப்பதற்கான அதிகாரத்தை பிரவீன் ராஜேஷுக்கு கொடுத்தது யார்? பிரவீன் ராஜேஷ் காவல்துறையில் பணிபுரிவதற்கு அருகதையற்ற தகுதியற்ற ஒரு ஆளு. அவர் ஒரு மனநோயாளி. ஒரு மனநோயாளியை மக்கள் பணி செய்வதற்கு நீங்க விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பெசன் நகர்ல பணி செய்யற போது ஒரு பாவு பச்சி கடை, டெய்லி போய் இந்த பிரவீன் ராஜேஷ் பாவு பச்சி வாங்கி ஓசியில திங்கிறது, கூட 4 போலீஸ்காரனையும் கூட்டிட்டு போய் ஓசியில வாங்கி திங்கிறது. அந்த கடைக்காரன் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் சொல்லிட்டான், ஐயா என்னால டெய்லி இந்த மாதிரி ஓசியில கொடுக்க முடியாது, காசு கொடுத்து சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த பிரவீன் ராஜேஷ் அவனை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு, நீ கடை வச்சு இந்த இடத்துல நடத்திடுறத நான் பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கடையை மறைச்சு பேரிகார்டை போட்டு வச்ச ஒரு ஆளு இந்த பிரவீன் ராஜேஷ். இதை நான் சொல்லல, கட்ட பஞ்சாயத்து இயக்கம் அன்றைக்கே புகைப்படத்தோடு அறிக்கை வெளியிட்டு இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு அந்த அறிக்கை. அதுல இருந்து இந்த பிரவீன் ராஜேஷுக்கு என்ன அடைமொழின்னா ஓசி பாவு பச்சி பிரவீன் ராஜேஷ். பாவு பஜ்ஜின்னு சொன்னாவே அது பிரவீன் ராஜேஷ்னு அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. இது வெட்கக்கேடு இல்லையா? வெட்கக்கேடு இல்லையா? இது அசிங்கம் இல்லையா? இப்படியான ஒரு அசிங்கத்தை தூக்கி சுமந்துகிட்டு எப்படி நீ பொதுமக்களை சந்திக்கிற பிரவீன் ராஜேஷ்? இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஓசியில போய் வாங்கி திங்கிறாமா அதிகாரத்தை பயன்படுத்தி? ஒரு பாவு பஜ்ஜி விற்கிறவன் என்னையா சம்பாரிச்சிட போறான்? ஒரு பாவு பஜ்ஜி என்னையா விலை வரப்போகுது? ஒரு பாவு பஜ்ஜியை போய் ஓசியில வாங்கி தின்னு உடம்பு வளர்க்கணுமா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல உனக்கு? அதனால இப்படி ஓசியில பாவு பஜ்ஜி வாங்கி தின்னு அந்த பாவு பஜ்ஜி கடைக்காரனை கடையை நடத்த விடாம பண்ணின ஒரு அற்பன் நீ. உனக்கு என்ன யோகிதை இருக்குங்கிற சீமான வீடு புந்து அடிக்கிறதுக்கு? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அடுத்த நொட்டியை எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி எந்த ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது, நீ இந்த அட்டூழியத்தை செய்து சீமானண்ணன் வீட்டுக்குள் பூந்த அடித்து எங்கள் காவலரை இழுத்து சென்ற ஒரு 1/2 மணி நேரத்தில் 500 பேர் திரண்டோம் அந்த வீட்டுல. ஆனா எங்க அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சட்டத்தின்படி நம்ம பார்ப்போம். நீங்க உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணுமே ஒழிய போராட்டங்கள் எதுவும் செய்யக்கூடாது காவல்துறைக்கு எதிரா அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னதுனால நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அறத்தின்படி நாங்க நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால தமிழ்நாடு அரசுக்கும் நான் ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்றேன், தமிழக காவல்துறைக்கும் நான் ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்றேன். இதுல நீங்க தலையிட்டு மிக மோசமாக மனநோயாளி போல நடந்து கொண்ட பிரவீன் ராஜேஷுக்கு நீங்கள் முறையான தண்டனை கொடுக்க வேண்டும். அவர் காவல்துறையில் பணி செய்வதற்கு அருகதையற்ற தகுதியற்ற ஒரு ஆளு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அவரை காவல்துறை பணியில் இருந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசையும் மாநில காவல்துறை தலைவரையும் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.